ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான பிரார்த்தனைகளை, கூட்டு பிரார்த்தனைகளை, கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்கிறேன். அது சாத்தியமானது உங்களாலும் பாபாவாலும் என்று உணர்ந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவு, சனி பயிற்சி. நம்ம சனி பயிற்சி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பிரார்த்தனை கோபுரமே ஒரு குரு பீடம் தானே. பாபாவுடைய ஆலயங்கள் எல்லாமே ஒரு குரு பீடம் தான். ஆக சனி பயிற்சி இந்த சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி, இது எல்லாமே முக்கியமான வருட கிரக பயிற்சி நிகழ்ச்சிகள் இல்லையா. இந்த ஜென்ம குரு மேஷத்திலிருந்து ரிஷப ராசிக்கு போறார். பொதுவாகவே குருவோட பார்வை கோடி நன்மை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் பழமொழி. இப்போ கன்னி, விருச்சிகம், மகரம் இவங்க என்ன செய்யணும்னா, ஒரு அகண்ட விளக்கு நாளைக்கு நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் பண்ண போகிறோம். எப்படி பூசணியில் நம்ம விளக்கேற்ற போகிறோம். பூசணி, அதாவது வெள்ளை பூசணி இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம விளக்கேற்ற போகிறோம். இங்கே நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் நீங்கள் உங்கள் பகுதியில் பூசணி கிடைச்சா இதே மாதிரி ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த கன்னி, விருச்சிகம், மகரம் இவங்கெல்லாம் ஒரு அகண்ட விளக்கு, இது மண்பாண்டம் வருது இல்லையா, அந்த மண்பாண்டத்தில் ஒரு தட்டு மாதிரி இருக்கும், ஒரு பெரிய பானையோட மூடி மாதிரி இருக்கும், பெரிய அகண்ட விளக்காக இருக்கும். பேர் அகண்ட விளக்குன்னு கேட்டால் சொல்லுவாங்க. மண்பாண்டம், மண்ணில் செஞ்சுருக்கிற கடைகளில் கிடைக்கும், மண்பாண்டம் இருக்கிற கடைகளில் கிடைக்கும். பெரிய அகல் விளக்குன்னு சொல்லலாம். கடாய் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் பசு நெய்யை அதில் ஊற்றி, அது நல்லா அகலமாக சின்ன குளம் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் நல்லெண்ணெயை ஊற்றி முகந்து பார்ப்பாங்க எல்லாரும். நம்ம என்ன செய்யப்போம், நாளைக்கு நல்லெண்ணெய்க்கு பதிலாக பசு நெய், பசுவுடைய நெய், காரான் பசு நெய்ன்னு அந்த மாதிரி சுத்தமான பசு நெய்யை நம்ம அதில் ஊற்றி நல்லா சுட சுட காய்ச்சி அதை ஊற்றி நம்ம முகத்தை கண்ணாடியில் பார்க்குற மாதிரி நம்ம தெரியும். அதில் கண்ணாடி மாதிரி தெரியும், நம்ம முகமே தெரியும். அதை அப்படி பார்த்தோம்னா குருவனுடைய பார்வை நமக்கு கிடைக்கும். குருவனுடைய பார்வை நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு பிரஜையுமே அது பார்க்கலாம். அப்படி பார்த்தா அந்த கண்ணாடி மாதிரி அதில் அந்த நெய்யில் பார்த்தோம்னா நல்லா காய்ச்சிருக்கிற நெய்யில் தான் அப்படி தெரியும். காய்ச்சாத நெய்யில் அப்படி தெரியாது, காய்ச்சிருக்கும். இப்போ அப்படி பார்க்கும்போது என்ன செய்யணும், ஒரு மந்திரம் சொல்லணும். ஆகர்ஷ ஆகர்ஷ ஐஸ்வர்யம் ஆகர்ஷ, ஆகர்ஷ ஆகர்ஷ ஐஸ்வர்யம் ஆகர்ஷ ஆகர்ஷ நாசய நாசய தரித்திர நாசய, நாசய நாசய தரித்திரம் நாசய அப்படின்னு 9 முறை சொல்லி பாபாவை வணங்கி அந்த அகண்ட தீபத்தை காலை முதல் அதை ஏற்றணும். பூஜை பண்ணிட்டு பாபாவுக்கு முன்னாடி காலையில் அதிகாலையில் நான் சொன்ன இந்த முறையை கடைபிடிச்சி பாபாவுக்கு முன்னாடி அதை ஏற்றணும். அப்படி ஏற்றி அந்த பூஜையை நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு அந்த ஆகர்ஷ சொல்கிற அந்த மந்திரம் இருக்கு இல்லையா, அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குது. அதாவது அந்த 9 முறை சொல்லிட்டு வணங்கி அந்த அகண்ட தீபத்தை காலை முதல் அதாவது பூஜை நேரம் முதல் கொண்டு மாலை 7 மணி வரை தொடர்ச்சியாக எரிய விடணும். அது எரியும். இப்படி நமக்கு மூளையில் அந்த நாளைக்கு நம்ம செஞ்சோம்னா நமக்கு மூளையில் ஆழ்ந்த அறிவை, அதாவது டெல்டா அறிவுன்னு சொல்லலாம். டெல்டா லெவல், பீட்டா டெல்டா சொல்கிற பார்த்தீங்கன்னா அந்த டெல்டா லெவல் வரைக்கும் போயிட்டு அந்த சொல்கிறோமே அந்த அறிவை கொடுக்கறது குரு கிரகம் தான். அது செயல்பட்டாலே எல்லாமே நமக்கு சக்ஸஸ் தான். இந்த அறிவு கொடுக்குற குரு கிரகம் தான் அது செயல்படக்கூடிய அந்த எல்லாமே வெற்றி. ஏன்னா கு அப்படின்னா இருள், ரு அப்படின்னா ஒளி, அறியாமை அப்படிங்கிற இருளை ஓட்ட வந்த ஒளி கிடைச்சிருச்சுன்னா வாழ்க்கையே ஒளிமயம் தானே. அதனால நம்ம ஊருக்குள்ள ஒரு குரு இருக்கிறார், நம்ம ஊருக்குள்ள ஒரு குரு இருக்கிறாரு, நம்ம உள்ளுக்குள்ளரையும் ஒரு குரு இருக்கிறார் இல்லையா. அந்த குரு நமக்கு நல்லது செய்வார்.
இதையும் தாண்டி நாம் என்ன செய்யணும்னா, நமக்கு கஷ்ட காலத்தில் யாரெல்லாம் துணை இருந்தாங்களோ, யாரெல்லாம் நமக்கு அறிவுரை சொன்னாங்களோ, யாரெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்களோ, வாதியாருங்க அல்லது பெரியவங்க, ஞானிகள், முனிவர்கள், குருமார்கள் நமக்கு நேரடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அறிவுரையை கேட்டு நம்ம யாருடைய அறிவுரையை கேட்டு நம்ம வளர்ந்தோமோ, யாரெல்லாம் நமக்கு உதவி பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு ஃபோனை பண்ணி நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க பெரியவங்க. அப்புறம் வெகுமதி எதனா கொடுக்கலாம், அவங்களுக்குலாம் வெகுமதி கொடுக்கலாம், ஏதாவது அவங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்கலாம், மனசார நம்ம வாங்கி கொடுத்தோம்னா சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அவங்க மனம் குளிர பேசணும், எதுவுமே வாங்கி கொடுக்கலாம் கூட பேசணும், அவங்க மனசு குளிர்ந்து நம்மளை வாழ்த்துவாங்க, நாம் நல்லா இருப்போம். இறைவன் பாபா இந்த மாதிரி நல்ல குருமார்களோட வடிவமாக தான் நமக்கு நேரடியாக வந்து வழி நடத்துகிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் நாளைக்கு இந்த கல்யாண பூசணையில் அகண்ட விளக்கேற்ற போகிறோம். முன்னாடியே உங்களுடைய பதிவை, உங்களுடைய பேர், ராசி, நட்சத்திரம் இதை போட்டிங்கனாக்கா அந்த விளக்கேற்றும் போது உங்களுடைய பேரையும் சொல்லி சங்கல்பம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும், உங்களுக்கு அதை விட நல்லது நடக்கும். அதுக்காக தான் இந்த பதிவை நம்ம போடுறோம். ஸோ குருவருளும் திருவருளும் பரிபூர்ணமாக நமக்கும் இந்த உலகத்துக்கும் கிடைக்கும், நல்லது நடக்கும் என்று நம்பி நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.